ஏஐ உண்மையிலே என்ன? இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே இதை புரிய வைக்க போறோம். சுலபமா, தெளிவா சொல்றோம். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்பதான் நாம செயற்கை நுண்ணறிவு பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு கம்ப்யூட்டர். ஆனா சாதாரண கம்ப்யூட்டர் இல்ல. அது கத்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு குழந்தைக்கு பூனைஜனா என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல. நிறைய பூனைய காட்டுறீங்க. அப்போ அந்த குழந்தை தானா பூனையா கண்டுபிடிக்குது. அதே மாதிரி தான் இதுவும். கம்ப்யூட்டர் நிறைய உதாரணங்களை பார்த்து அதுல இருந்து கத்துக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சிரும். நீங்க கூகுள் மேப்ல வழி கேட்டா அது உங்க கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு சரியான வழியை காட்டுது தானே. அது ஏஐ தான். இல்லைன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை தேடும்போது அதுவும் ஏஐ தான். ரொம்ப சுலபம் பாருங்க. சரி, இப்போதைக்கு ஏஐ பத்தி கொஞ்சம் பேசலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனுஷங்க யோசிக்கிற மாதிரி ஒரு மெஷின் இருந்தா என்ன பண்ணுவோன்னு கனவு கண்டாங்க. ஆனா அது வெறும் கற்பனை தான். அப்பல்லோனும் கம்ப்யூட்டர் மாதிரியான விஷயங்கள் அறிமுகமாகி பல காலம் கழிச்சு தான் இந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. முதல்ல செக்கர்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு மெஷின் வந்தது. அதோட தந்திரம் ரொம்ப சுலபம், ஆனா ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஷார்ட் ராப் மாதிரி கொஞ்சம் சிக்கலான விளையாட்டுல கூட ஜெயிக்கும் மெஷின்கள் வந்தன. இன்னைக்கு பார்க்குற ஏஐ எல்லாமே அந்த சின்ன சின்ன முயற்சிகளோட வளர்ச்சியா தான் இருக்கு. நம்ம போன்ல பேசுறது, படத்துல இருக்கிற முகத்தை கண்டுபிடிக்கிறது எல்லாமே இப்போ ஏஐனால முடியுது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போதைக்கு ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கத்துக்கிற மாதிரி தான் ஏஐயும் கத்துக்குது. நீங்க ஒரு பச்சிளம் குழந்தைங்கிறது மாதிரி ஆரம்பிப்பீங்க. உங்க அம்மா, அப்பா எல்லாரையும் பார்க்கறதுல இருந்து ஆரம்பிப்பீங்க. திரும்ப திரும்ப பார்க்கறதுக்குள்ள அவங்களோட முகத்தோட அமைப்பு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் முகத்தை பார்க்கும்போது யாரு புதுசா, யாரு ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு கண்டுபிடிக்கிறதற்கும் கத்துக்குவீங்க. அதே மாதிரி தான் ஏஐயும். நிறைய டேட்டா கொடுத்தா அதுல இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி கத்துக்கிக்கும். உதாரணமா, ஒரு மில்லியன் பூக்களோட படத்தை காட்டுனா அது என்ன பூன்னு ஏஐ தானாவே புரிஞ்சுக்கிடும். இல்லைன்னா நீங்க பேசுறது கேட்டா அந்த வார்த்தையை சரியா உணர்ந்து பதில் சொல்லும். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சரி, என்ன சொல்ல போறேன்னு இப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். ஏஐயும் நம்ம மூளையும் எப்படி வேற. ஏஐ ரொம்ப ஃபாஸ்டா விஷயங்களை கவனிக்கும். அதுக்குள்ள நிறைய டேட்டா இருக்கும். அதனால பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுல சூப்பரா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு படம்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, உடனே கண்டுபிடிக்கும். இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல என்ன தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விளம்பரத்தை காட்டும். ஆனா அதுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. அன்பு, கோபம் மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம மூளை ரொம்ப ஸ்பெஷல். அனுபவம், உணர்ச்சிகளோட முடிவுகள் எடுக்கும். ஒரு பாட்டு கேட்கறதுல இருக்கிற சந்தோஷம் ஏஐக்கு புரியாது. பயப்பட தேவையில்லை. ஏஐ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் இருக்கு. நம்மளை மாற்ற வரது இல்லை. புரிஞ்சுக்கோங்க. சரி, இதோ பாருங்க, உங்க போன்ல இருக்கிற ஏஐ பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாரும் ஏஐ ஏஐன்னு சொல்றாங்க. ஆனா அது நம்ம போன்ல அமைதியா வேலை செய்யுது தெரியுமா? ரொம்ப ஈஸியா. நீங்க கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது டிராஃபிக் எப்படி இருக்குன்னு முன்னரே கணிக்கிறது ஏஐ தான். அந்த ரோட்ல கார் எவ்வளவு வேகமா போகுது, விபத்து ஏதாவது நடந்திருக்கான்னு கூட சொல்லும். சரியா பாருங்க. உங்க போட்டோஸ் எல்லாம் அழகா வரதுக்கும் ஏஐ தான் காரணம். ஃபேஸ் ரெகக்னிஷன் தெரியும்ல, அதனால தான் போட்டோவில் யார் இருக்காங்கன்னு போன் கண்டுபிடிக்குது. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், ஸ்பேம் மெசேஜஸ் கூட ஏஐ தான் பிளாக் பண்ணுது. ஆச்சரியமா இல்லையா? நம்ம போன் ரொம்ப ஸ்மார்ட். சரி, அடுத்தது என்னன்னா, இப்போதைய காலத்துல ஏஐ ரொம்ப முக்கியமானதா மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் படிப்புக்கும் வேலைக்கும் பயனுள்ளா இருக்கும். ஏஐங்கிறது உனக்கு ஒரு உதவியாளன் மாதிரி. நீ கஷ்டப்பட்டு படிக்கும்போது அது விஷயங்களை சுலபமா புரிஞ்சுக்க உதவும். பெரிய கட்டுரைகளை சுருக்கி தரக்கூட செய்யும். உதாரணத்துக்கு, நீ வரலாறு படிக்கும்போது முக்கியமான தேதிகள், சம்பவங்கள் எல்லாத்தையும் ஏஐ மாத்தி தந்து புரிய வைக்கும். இல்லைன்னா வேலைக்கு போயிட்டா ஒரு ப்ராஜெக்ட் பிளான பண்ணணும்னா அதுக்கு ஏஐ ஐடியாஸ் கொடுக்கும். ஆனா ஏஐ உனக்கு வேலையே செய்யாது. நீ தான் கத்துக்கிட்டு செய்யணும். இதுல எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா பயன்படுத்தணும். தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏஐ ஒரு கருவிதான், அதை நல்லா உபயோகப்படுத்தணும். சரி, இப்போ ரொம்ப நாளா ஏஐ பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த ஏஐ எப்படி கிரியேட்டிவா இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஏஐ படமெல்லாம் உருவாக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பூனை விண்வெளி உடையலா செஞ்சு தர கொடுக்குது. அது மாதிரி கவிதைகளும் கதைகளும் எழுதுது. குரல் கூட அப்படியே மனுஷங்க பேசுற மாதிரி உருவாக்குது. ஆனா இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனம் தேவை. உதாரணமா, ஒருத்தர் ஏஐல படம் போட்டு ஒரு போட்டில அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தப்பு. ஏன்னா அந்த படம் அவரோட கிரியேஷன் இல்ல. எல்லாமே ஏஐ பண்ணது. அதனால எல்லா ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்டையும் தெளிவா சொல்லணும். ஏஐ உருவாக்கியது அப்படிங்கிறதை குறிப்பிடணும். அப்பதான் நியாயமா இருக்கும். இது ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்க உதவும். சரி, இப்போதைக்கு ஏஐ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதுக்கெல்லாம் இனிமே எப்படி அதை நல்லா பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுலபம்தான். முதல்ல நீங்க கேட்குற கேள்வி தெளிவா இருக்கணும். அதாவது என்ன வேணுமோ அதை அப்படியே கேளுங்க. உதாரணத்துக்கு, சென்னையில இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு கேளுங்க. பதில பாருங்க. அது சரியா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க. ஒரு சின்ன விஷயம். உங்க அம்மா சமையல் குறிப்பு கேட்குறீங்கன்னு வச்சுக்குவோம். ஏஐ ஒரு ரெசிபி சொல்லும். அதுல கொஞ்சம் மாத்தி நீங்க ஏற்கனவே தெரிஞ்ச வேற ஏதாவது சேர்த்துக்கலாம். சரியா?
ஏஐ ஒரு உதவி மாதிரி தான். அதை சரியா பயன்படுத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து என்ன பார்க்கலாம்? நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஏஐ பத்தின குழப்பங்கள், பொதுவான தவறான கருத்துகள், இதை பற்றி பேசலாம் வாங்க. பொதுவா எல்லாரும் நினைக்கிறாங்க ஏஐ எல்லா வேலையும் எடுத்துடும்னு. அது உண்மையா? இல்லை. ஒரு உதாரணம் பாருங்க. விவசாயத்துல ஏஐ வந்துச்சுன்னா அது உனக்கு இன்னும் நல்ல விளைச்சல் தர உதவும். நீங்க பயிர் செய்யறதுல உதவி பண்ணும். இன்னொரு விஷயம், ஏஐ தானா யோசிச்சு முடிவெடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் தப்பு. ஏஐக்கு தேவையான தகவல்கள் கொடுக்கணும். அது சரியா வேலை செய்யும். ஏஐக்கு சுய உணர்வு இருக்குமான்னு கேட்குறீங்க. அது இன்னும் வரலையே. எல்லாமே சரியானதா? அதுவும் இல்ல, மனிதர்கள் செஞ்சது போலத்தான் அதுவும் பிழை பண்ணும். புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். ஏஐ எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. ஆனா சில ஆபத்துகளும் இருக்கு. தெரிஞ்சுக்காம இருக்காதீங்க. ஏஐ மூலமா நிறைய மோசடிகள் நடக்குது. யாரோ உங்களுக்கு தெரியாம பணம் கேட்பாங்க. ஒரு நண்பர் போல மெசேஜ் பண்ணுவாங்க. நம்பிடாதீங்க. அது ஏஐ ஆக கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம், டீப்ஃபேக் வீடியோக்கள். உங்க ஃபேவரட் நடிகர் பேசுற மாதிரி தெரியும். ஆனா அது பொய்யா உருவாக்கப்பட்ட வீடியோ. ரொம்ப கவனம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களையும் பாதுகாக்கணும். ஆன்லைன்ல எதை ஷேர் பண்றீங்கன்னு பாருங்க. சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் கவனமா இருங்க. சந்தேகம் வந்தா யாருக்கும் எதுவும் சொல்லாதீங்க. சரிதானா? பாதுகாப்பா இருங்க. சரி, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருந்த விஷயத்துக்கு போவோம். ஏஐயும் தமிழும் சேர்ந்து எதிர்காலத்துல என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிருக்கு. நம்ம மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏஐ ஒரு பெரிய உதவி செய்ய போகுது. யோசிச்சு பாருங்க. அப்பாடா மாதிரி பழைய தமிழ் இலக்கியங்களை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏஐ டூல் வந்துடும். கிராமத்துல இருக்கிற பாட்டிங்க கூட கம்ப்யூட்டர்ல டிஜிட்டல் லிட்ரேசி கத்துக்க முடியாம இருக்கு. அதுக்கு ஏஐயோட குரல் உதவியோட அவங்களுக்கு தமிழ்லயே சொல்லித் தரலாம். குழந்தைங்களோட தமிழ் கற்கும் அனுபவம் ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு விளையாட்டு மாதிரி பாட்டு மூலமாகவும் கதை மூலமாகவும் தமிழ் கற்பிச்சுக்கலாம். இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் நிறைய சாதிக்க முடியும். நம்ம மொழி வளரணும். அதுக்கு நாம எல்லாரும் உதவி பண்ணணும். வாங்க. இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு கருவிதான். சரியா பயன்படுத்தணும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நன்றி. விபமய தச்சன் ஏஐசிசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். 1 2 3 போலாம்.